இந்திய மாநிலங்களுக்கும் இந்த தொகுதி மறுசீரமைப்பில் சரியான பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டு மத்திய அரசிடம் அது வலியுறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசை பொறுத்தவரை விகிதாச்சார அடிப்படையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற்றால் தமிழகத்திற்கு மற்றும் தமிழகம், கர்நாடகம், கேரளா, பஞ்சாப், மேற்கு வங்கம், ஒடிசா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்கள், இது தவிர பஞ்சாப், மேற்கு வங்காளம், ஒடிசா ஆகிய மாநிலங்கள் உள்ளிட்ட இந்த 7 மாநிலங்களுக்குமே தொகுதிகளின் எண்ணிக்கை குறிப்பிட்ட அளவு குறைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் ஒட்டுமொத்தமாக 71ஆம் ஆண்டு எடுத்த அந்த கணக்கெடுப்பு மற்றும் 76 அளிக்கப்பட்ட அந்த உறுதிமொழி, அதன் பின்னர் பல்வேறு பிரதமர்கள் அளித்த உறுதிமொழிகளின் அடிப்படையில், பிரதமர் வாஜ்பாய் உள்ளிட்டோர் அளித்த உறுதிமொழிகளின் அடிப்படையிலேயே இப்போதும் மேலும் 30 ஆண்டுகளுக்கு இப்போது உள்ள நிலையை நீட்டிக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பிரதிநிதிகளின் கருத்தாக இருக்கிறது. பஞ்சாப் மாநிலத்தை பொறுத்தவரை சிரோன்மணி அகாலிதள் கட்சியின் சார்பாகவும் இதே நிலைப்பாடு எடுக்கப்படுகிறது. ஆம் ஆத்மி கட்சியும் அதே நிலைப்பாடு எடுக்கிறது. தெலுங்கானா மாநிலத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியும் மற்றும் அங்குள்ள முக்கிய எதிர்கட்சியான தெலுங்கானா ராஷ்டிர சமிதி கட்சியும் அதே முடிவை ஆதரிக்கிறது. இதே போல கேரளாவிலும் காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்த இடது ஜனநாயக கூட்டணியும் அதே முடிவை வரவேற்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்திலும் திமுக, அதிமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் அனைத்தும் இதனை இந்த தொகுதி மறுசீரமைப்பில் எம்பிக்களின் எண்ணிக்கை குறைக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்பதை அவர்கள் அறிவித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த 7 மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகளும், அங்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகளுமே தற்போது எடுக்கப்படக்கூடிய விகிதாச்சார மக்கள் தொகை அடிப்படையில் அந்த எம்பிக்களின் தொகுதி மறுசீரமைப்பை ஏற்றுக்கொள்ளவே இயலாது என்று அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள். அதன் அடிப்படையில் தான் இங்கு அந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் இங்கு 2 கட்சிகளைச் சேர்ந்த அந்த பிரதிநிதிகளுமே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சியை தவிர மற்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சியும் பங்கேற்றிருக்கிறது, சிரோன்மணி அகாலிதளமும் பங்கேற்றிருக்கிறது. தெலுங்கானாவில் ராஷ்டிரிய சமிதி கட்சியும், தெலுங்கானா ராஷ்டிர சமிதி கட்சியும், அந்த பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியும் பங்கேற்றிருக்கிறது. அங்கு காங்கிரஸ் கட்சியும் பங்கேற்றிருக்கிறது. கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான அந்த இடது ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பாக பிரதிநிதிகளும், இதே போல காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதனால் தொகுதி மறுசீரமைப்பை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், அடுத்த 30 ஆண்டுகளுக்கு இப்போது உள்ள எண்ணிக்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடாது என்று தமிழக அரசின் சார்பாக இந்த 7 மாநில கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பாக வலியுறுத்தப்படும். மேலும் தற்போது புதிதாக கட்டப்பட்ட அந்த நாடாளுமன்றத்தில் 800க்கும் மேற்பட்ட இருக்கைகள் இருப்பதால் அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப மத்திய அரசு எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிட்டிருப்பதாக அந்த கருத்துக்கும் கடுமையான எதிர்ப்பு இந்த குறிப்பிட்ட பாஜக ஆளாத மாநிலங்களிலும் எழுந்துள்ளது. இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. அதற்கு முன்னதாக முதலமைச்சர்களையும் பிரதிநிதிகளையும் வரவேற்கும் நிகழ்ச்சி மற்றும் நினைவு பரிசுகள், தமிழகத்தின் கலாச்சாரம் பண்பாட்டை நினைவுறுத்தும் நினைவு பரிசுகளை அந்த 3 மாநில முதலமைச்சரும் மற்றும் துணை முதலமைச்சருக்கும் வழங்கிக் கொண்டு இருக்கிறார்கள்.